அமெரிக்காவோட பயங்கர பவர்ஃபுல்லான ஃபைட்டர் ஜெட்டை இப்போ ஈரான் அடிச்சு கீழே தள்ளிட்டு அது என்னன்னு பார்க்க போறோம். நெத்தன்யாஹூ நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து செத்துட்டாரு ஏஐ அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப மனுஷன் பிரஸ் முன்னாடி நின்று டேய் நானோட அமெரிக்கா உள்ள இழுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. என்னன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து ரொம்ப நாளாவே வந்து பல நாடுகளை வந்து கேட்டுட்டு தெரியாங்க, வாங்கப்பா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுங்க, இந்த வெசல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போலாம், ஈரான் வந்து ரொம்ப ஆட்டம் போட்டுருக்கான்ட்டு எந்த கண்ட்ரிஸும் நாங்க உள்ள வர மாட்டோம், எங்களை உள்ள இழுக்காதீங்க இந்த போர்க்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ சில கண்ட்ரிஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னங்க பார்க்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபைட்டர் ஜெட்டோட மேட்டருக்கு வருவோம். F-35 ஃபைட்டர் ஜெட் இது அமெரிக்கால உருவாக்கப்பட்டது. ஏன் இதை பெருசா எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா, இந்த ஃபைட்டர் ஜெட்டை முதல்ல அடிச்ச கண்ட்ரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான். ஏன் இதுல பெருமை பண்ணும்? ஏன்னா இந்த ஃபைட்டர் ஜெட் ஸ்டெல்த் விமானம்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு ரேடார் சிஸ்டத்தையும் இந்த F-35 வந்து கண்டே பிடிக்க முடியாது. ஏன் அதிகமா ப்ரொமோட் பண்ணி விற்கிறது இது எல்லாமே சுத்தி பார்த்தாங்க. அமெரிக்கா வந்து அவனோட பிசினஸ்க்காக தான் எல்லா விஷயங்களும் நம்ம போர் நடக்குதா, இவனோட வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி இங்க இவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்கு, இவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, நிறைய நாடுகள் விற்போம். அதுதான் அவனோட பிரைமரி திங். ஓகேங்களா? இப்போ இந்த F-35 நிறைய கண்ட்ரிஸ்க்கு வித்துருக்காங்க. இப்போ கனடாக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி ஜப்பானுக்கா இருக்கட்டும், சுவிட்சர்லாண்டுக்கா இருக்கட்டும், நிறைய கண்ட்ரிஸ்க்கு பின்லாண்டுக்கா இருக்கட்டும் வித்துருக்காங்க. எதை சொல்லி வித்துருக்காங்க? ஸ்டெல்த் விமானம் யாரு கண்ணிலையும் தெரியாது. அப்படியே எதிரியோட நிலப்பகுதி உள்ள போயிட்டு இருக்கக்குள்ள அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம்னால இதை கண்டே பிடிக்க முடியாது, உள்ள போயிட்டு அசால்ட்டா அடிச்சுட்டு பீஸ்ஃபுல்லா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நேத்து மதியானம் 12 மணிக்குங்க லிட்டரலி வந்து கெத்தா போல்டா ட்ரம்ப் சொல்றாரு, இங்க பாருங்க எங்கள்கிட்ட பவர்ஃபுல்லான ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு, நாங்க எங்க வேணுமோ அங்க அப்படியே உள்ள நுழைஞ்சு அழகா ஃபிளை பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. நேத்து ஈவினிங் 4 மணிக்கு அந்த ஃபைட்டை அடிச்சுட்டு ஈரான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈரான் அபிஷியலா அந்த ஃபுட்டேஜோட வந்து ரிலீஸ் பண்றாங்க. அமெரிக்கா ஈரான் தான் அடிச்சான்னு சொல்லிட்டு ஒத்துக்கல, ஏன்னா அசிங்கமாச்சு. அதை வச்சுதானே அவங்க ப்ரொமோட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. என்ன சொல்லுங்க, எஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஃபைட்டர் ஜெட்ல, சோ அதனால என்ன பண்ணுங்க, இமீடியட்டா தரையிறங்கிறதுக்காக பைலட் வந்து அதை கீழே கொண்டு செலுத்தி இருக்காரு. நார்த் ஈஸ்ட்ல ஏதோ ஒரு ரீஜன்ல சேஃபா வந்து லேண்ட் ஆயிட்டாரு. அந்த பைலட் வந்து சேஃபா தான் இருக்காரு. என்னன்னு இன்வெஸ்டிகேஷன் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். டேய் நீங்க ஒத்துக்கிட்டு போலாமேடா, அவன் தான் ஈரான் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுனா அதை ஒத்துக்க மாட்டாங்க அமெரிக்கா. ஏன்னா கீழே விழுந்தாலும் மீசில மண் ஓட்டல அப்படிங்கிறது. சோ அவங்க மொத்தம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபைட்டர் ஜெட்டை ஈரான் தான் அடிச்சிருக்காங்க. அது இந்த போர்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அமெரிக்காவோட ஃபிளைட்டை ஈரான் அடிச்சிருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இந்த குவைத் வந்து ஃப்ரெண்ட்லி அட்டாக் எல்லாம் பண்ணினாங்க. இது ஒரு விஷயம். சரி, நெத்தன்யாஹூ இவர் என்னப்பா என்ன மேட்டர், இது செத்துட்டாரா இருக்காரா, இவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, செத்துட்டாருன்னு எந்த ஒரு அபிஷியல் நியூஸும் கிடையாது. வீடியோஸ் மட்டும் வந்து இது பிரச்சனை அது பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேத்து வந்து பிரஸ்ஸ பாத்துருக்காரு. பாத்துட்டு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, முதல்ல நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி எதுக்காக இப்ப போர் நடந்துட்டு இருக்கு, ஈரான்ல யுரேனியத்தை வச்சு அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் உருவாக்குறாங்க, பாலிஸ்டிக் மிசைல்ஸ் உருவாக்குறாங்க. இதெல்லாம் உருவாக்கிட்டாங்கன்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்காக்குலாம் ஒரு த்ரெட். ஓகேங்களா? அதனாலதான் வந்து நீ நியூக்ளியர் வெப்பன் பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, நிறுத்திட்டுனா உங்க மேல அட்டாக் பண்றது விட்டுரும், நான் என் நாட்டு சேஃப்டிக்கு நான் பண்ணுவேன் ஈரான் அப்படின்னு சொன்னதால இந்த போர் வந்தது. இப்ப அவங்க அந்த ஃபெசிலிட்டிஸை அடிச்சு உடைக்கணும்னு தான் இவங்க போராடிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? சோ இப்ப என்ன சொல்லியிருக்காரு நெத்தன்யாஹூ, அவங்களோட யூரேனியம் என்ரிச் பண்ற அந்த ப்ராசஸ்க்கான சென்டர்ஸ் எல்லாத்தையுமே நாங்க அடிச்சு நோத்திட்டு இருக்கோம். மோஸ்ட்லி அது மட்டும் இல்லாம பாலிஸ்டிக் மிசைல் உற்பத்தி பண்ற ஏரியாஸ் எல்லாத்தையுமே நாங்க அடிச்சுட்டு இருக்கோம். சோ அதனால ஈரான் இப்போ ஃபுல்லா கீழே விழுந்துட்டு இருக்காங்க, அவங்களால அதை உருவாக்க முடியாது, நாங்க நினைச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாஹூ சொல்லியிருக்காரு. அதை சொல்லிட்டே இருக்கல. இன்னொரு விஷயம், 2 விஷயத்தை பத்தி நான் பேச விரும்புறேன். ஒண்ணு வந்து இந்த மாதிரி வந்து இந்த யுரேனியம் இதை சொல்லிட்டு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ல இதுக்கு மேல அதாவது 4வது வாரத்தை தொட்டுட்டாங்க, இதுக்கு மேல வர எந்த ஒரு அட்டாக்கும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கேட்டிருக்காரு. சோ அவர் கேட்டதுனால இனிமேட்டு பெருசா எந்த ஒரு அட்டாக்கும் பண்ண போதில்லை, நாங்க ஹோல்டிங்ல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க. சோ பெரிய ஒரு பிக் ஷாட்டான அட்டாக் வந்து இஸ்ரேல் சைட்ல இருந்து எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வரலாம். ஆனா தெரியாது இன்னைக்கு நைட் என்ன நடக்கும், நாளைக்கு காலையில் என்ன நடக்கும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன ஈரான் ஒண்ணு வேகமா பயங்கரமான ஒரு அட்டாக் நடந்தாங்க, பதிலடி கொடுக்கதான் செய்வாங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, ரூமர், நெத்தன்யாஹூ சொல்றாரு இந்த மாதிரி ரூமர் பரவிட்டு இருக்கு. என்ன ரூமர், அமெரிக்காவை இஸ்ரேல் தேவையில்லாம இந்த போருக்குள்ள கான்ஃபிளிக்ட்ல இழுத்துட்டு வந்துச்சு அப்படின்னு. ஏங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, ட்ரம்ப் வந்து யாராவது சொல்றதை கேட்கிறவரா? நான் சொன்னா போருக்கு ஓப்பன் சொன்னா ட்ரம்ப் கேட்டு வந்துருவாரு? கிடையவே கிடையாது. அவரோட நாட்டு நல்லதுக்காக தான் இந்த கான்ஃபிளிக்ட் குள்ள வந்தாரு. சோ அந்தந்த நாட்டு நல்லதுக்காக தான் அந்தந்த தலைவர்கள் பண்ணுவாங்க. இதுல வந்து இஸ்ரேல் வந்து அமெரிக்கா புடிச்சு உள்ள எடுத்து போடுது அப்படின்னு சொல்றதா முழுக்க போய் அது ரூமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டல் கிளியரான டே நாங்க எவனையும் கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. அவனே விருப்பப்பட்டு தான் வந்தான். நாங்க ஒரு அலைஸ் தான், அமெரிக்காவோட கூட்டணி மட்டும் தான். நான் அதுக்காக அவனுக்கு சுப்பீரியர்ல உட்காந்துட்டு அமெரிக்கா இதை பண்ண சொல்ல முடியாது. அது ட்ரம்ப் இருக்கிறதுனால யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு, அவருக்கு தோன்றதானே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி பிடிக்கிறாங்க. அப்படியே திரும்பி இன்னொரு சைடு வந்தா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்.
நிறைய வெசல்ஸ் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. நிறைய கண்ட்ரிகள் வந்து இது ஃபியூல், அது முக்கியமா வந்து அமெரிக்காவோட நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவோட ஒரு வெசல் கூட வெளியே வரல, மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஜப்பானோடது சூப்பரா போயிட்டு இருக்கு, சைனாவோடது சூப்பரா போயிட்டு இருக்கு, இந்தியாவோடதுலாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அவங்களால டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. இந்தியாவோட அந்த டிப்ளமேட்டிக் பவர்னால அவங்களோட வெசல்ஸ் அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதனால இப்படி சொல்லி அமெரிக்காவோட இன்னும் உள்ளே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ட்ரம்ப் வந்து கேட்கிற, டே வாங்க, டே நேட்டோ அமைப்பு நீங்க இருக்கீங்களா, நீங்க வாங்க, டே இப்ப G7 நீங்க வாங்க, ஏன் ஒண்ணுமே வர மாட்டீங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் 20% ஆஃப் ஃபியூல் டிரான்ஸ்போர்டேஷன் இங்க தான் நடக்குது, அவன் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க ஈரான், வாங்க ஹெல்ப் பண்ணுங்க. ரஷ்யா உக்ரைன் போர்ல எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன் எப்ப யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. நடுவுல யூகே எல்லாம் கூட வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பிரான்ஸ் எல்லாமே நாங்களாம் வரமாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனா இப்ப ட்விஸ்ட் என்னன்னா, ஏதாவது ஒரு ப்ரெஷர்னால இப்ப 6 கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட ஜெர்மனியா இருக்கட்டும், இவங்க ஜப்பானா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுத்தி இருக்கிற யுனைடெட் கிங்டமா இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்போ ஓகே நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 கண்ட்ரிஸ், முக்கியமான 6 கண்ட்ரிஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்க மற்ற கண்ட்ரிகளோட அந்த ஃபியூல் எக்கனாமியை வந்து குறைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்கு. சோ உலகத்தோட அந்த ஒரு திங் வேணும், ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க அதுக்கு போராடிட்டு இருக்கிற அமெரிக்காவுக்கு உறுதுணையா நிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சாங்க. சோ அவங்களோட வார்ஷிப்ஸை இனிமேட்டு அனுப்பலாம் கம்மிங் டேஸ்ல அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு அப்படின்னு சொல்லி. சோ அமெரிக்கா இஸ் சேஃப். இவங்க 2 பேரும் தான் ஈரானை படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கூட அவங்களோட அலைஸ், அமெரிக்காவோட அலைஸ் இப்போ கூட வரலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது எங்கெங்க போகும் அப்படின்னு தெரியும். ஏன்னா இப்ப இவங்க வந்துட்டாங்கன்னா ஈரான் வந்து தனியா அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட அலைஸ் கேட்க எல்லாரும் ஒண்ணு சேர்த்துல என்ன ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்காங்க, அதனால எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, நம்மளோட அலைஸ் கூட்டணி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியா கூப்பிடலாம், சைனாவை கூப்பிடலாம், ரஷ்யா கூப்பிடலாம். வருவாங்களா வராங்களா அது 2வது பட்சம். ஆனா இவங்களெல்லாம் கூப்பிடறதுக்கான பாசிபிலிட்டிஸ், ஒருவேளை நான் ரெடியா இருக்கேன் அமெரிக்காவுக்கு இதுதான சான்ஸ் அடிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அமெரிக்காவோட ஆப்போசிட்ல இருக்கிற கண்ட்ரிஸ் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டா மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறதுக்கான வேர்ல்டு வார் 3 அவங்க யூஸ் அதான் எல்லாமே சொல்லிட்டு அது மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரான் மேல நியூக்ளியர் அட்டாக் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது நடந்ததுன்னா அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு. அந்த மாதிரி மட்டும் நடந்ததுன்னா அந்த இடத்துல அந்த ரேடியேஷன் கதிர்வீச்சுனால சுத்தி இருக்கிற நிலங்களா இருக்கட்டும், உயிர்களா இருக்கட்டும், எல்லாமே ஈரான் மேலதான் தாக்குதல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நடந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயமா இந்த வேர்ல்ட்ல நடக்க போறது, வேர்ல்டு வார் 2 அப்புறம் நடக்க போற ஒரு விஷயமா இருக்குன்னு இதெல்லாம் உங்களுக்கு கன்வே பண்ண. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபைட்டர் ஜெட் அடிச்சதை பத்தி, நெத்தன்யாஹூ சொன்னதை பத்தி, அப்புறம் இந்த 6 கண்ட்ரிஸ் இப்ப அலைஸா சேர்ந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் போறதை பத்தி, அது மட்டும் இல்லாம நியூக்ளியர் அட்டாக்கை பத்தி உங்களோட கருத்துக்கள் தான் வழக்கம் போல கமெண்டில் வரவேற்கப்படுகிறது. இந்த மாதிரி நம்ம ஊர் நடக்கிற பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ் அப்பப்போ டைம் கிடைக்கும் நம்ம பேசுவோம். அதான் தொடர்ந்து பேசினா வேற எதுவுமே பண்ணதில்லை. ஜஸ்ட் மறக்காம உங்களை சேனலை சப்ஸ்கிரைப்